ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா முட்டையை வச்சு ஒரு முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணுறேன், ஒரு 6 முட்டையை நல்லா அவிச்சு தோல் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுறேன், ஒரு குட்டி குக்கரில் முட்டை 6 எடுத்து வேக வைக்க போகிறேன். வேக வச்சதுக்கப்புறம் அதுக்கு மாவு ரெடி பண்ணி எப்படி முட்டை போண்டா பண்ணுறதுன்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு முட்டையை வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். சீக்கிரம் வேகும். வெந்த உடனே நம்ம அதை ஆற வச்சு தோல் பறிச்சுக்கலாம். அதுக்கான முட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் பஜ்ஜி மாவு ரெடி பண்ண போகிறேன். அதாவது முட்டை பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இல்லை எதிர் முட்டை போண்டான்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப்பு. அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் சில்லி பவுடர். அவ்வளோதாங்க. இதை வச்சு நான் இன்றைக்கி எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதில் 1/2 கப்பு நான் கடலை மாவு போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் வாட்டர். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு அதை நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா அதை அப்படி குழச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஈஸியான நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடும். நான் அதை கரைச்சிட்டு வந்துடுறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ ஈஸியாக முட்டை போண்டா செய்யறதுன்னு தான் நான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், கடலை மாவு நல்லா பெருங்காயம், உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், முட்டையை அவிச்சிருக்கேன். அந்த முட்டையை பாருங்கள், தோல் பறித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம கட் பண்ணி அந்த மாவில் துவைச்சி போட்டுடலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு கடாயில் என்ன பண்ணிட்டேன், எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் சூடாச்சான்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், முட்டை போண்டாவை போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், முட்டையை நான் எப்படி கட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், முட்டையை கட் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணலான்னா அவ்வளோதான். இதை மாவில் இப்படி துவைச்சி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். நீங்கள் முட்டையை எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக குட்டி குட்டியாகவும் பண்ணிக்கலாம். கடைங்கள்லாம் ஆஃப் முட்டையை அப்படியே நெடுக்க வெட்டி அப்படியே நம்மளுக்கு போட்டு ஆஃப் முட்டையை அப்படியே போட்டு கொடுப்பாங்க. நான் இப்படி குறுக்கால வெட்டி போட்டு இருக்கேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் குட்டி குட்டியாகவும் வெட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ அழகாக முட்டை போண்டா வெந்துட்டு இருக்குது. சுட சுட சுவையான முட்டை போண்டா ரெடி ஆகின்னு இருக்குது. நான் பக்கத்துலேயே என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பாருங்கள், டீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டீயோட தான் இன்றைக்கி இந்த டீ எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு மசாலா டீ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மழைக்கு மசாலா டீ வித் முட்டை போண்டாவோட தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். பாருங்கள், நான் இஞ்சி, பட்டை போட்டு பால், டீ தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டீயும் கொதிச்சுட்டு இருக்குது. இதோட தான் இன்றைக்கி நான் முட்டை போண்டா சாப்பிட போகிறேன். காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். மழை வேறு வெளியில் பெஞ்சிட்டு இருக்குது. நீங்களும் மழை டைமில் முட்டை போண்டாவை வித் டீயோட சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், சுட சுட சுவையான முட்டை போண்டா ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டீயோட இதை சேர்ந்து சாப்பிட்லாம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சுட சுட சுவையான
டீயோட நான் முட்டை போண்டா சாப்பிட போகிறேன். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள்.